ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் வல்லினம் மிகும் இடங்கள் இதை பற்றி பார்க்கலாம். 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. வல்லினம் அப்படின்னா கசட தபர், இதுதான் வந்து வல்லினம் சொல்கிறது. இதில் கச தப இந்த எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல வந்து வல்லினம் மிகும். அதாவது இப்போது உதாரணம் பார்த்தோம்னா, இப்போ இங்கே கட்டுப்பாடுன்னு இருக்குது. அப்போ இங்கே இப்போ வருமானு கேட்டால் இப்போ வரும், ஏன்னா இது வந்து இந்த பா இருக்குது. ஸோ பார்க்க முடியாத இடத்துல வந்து இப்போ வரும். வேறு எதாவது பார்க்கணும்னா, இப்போ இங்கே வேலை கொடுத்தான், இங்கே காவரிசை இருக்குது, அதாவது இந்த கா அதுக்கு முன்னாடி இக்க போட்டிருக்காங்க. இது மாதிரி தான் வரும். இந்த இடம்னு பார்க்கலாம். ஆ இ அப்படிங்கிற சுட்டெழுத்து, அந்த இந்தங்கிற சுட்டு பெயர், ஏங்கிற வினா எழுத்து, எந்தங்கிற வினா சொல், இதுக்கு பின் வல்லினம் மிகும். பா சட்டை, அந்த சட்டை, இந்த காலம், எந்த திசை, ஏ திசை, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வல்லினம் மிகும். அதுக்கடுத்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ, அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். இப்போ கதவை திற, தகவல்களை திரட்டு, இது வருதா, காட்சியை பார், இப்போ ஸோ இந்த ஐ தகவல்களை ஐ இப்படி வரதுனால ரெண்டாம் வேற்றுமை உறுப்புக்கு பின் வல்லினம் மிகும். அதுமாதிரி நான்காம் வேற்றுமை உறுப்பு கூக்கு வல்லினம் மிகும். முதியவருக்கு அந்த கூக்கு அப்புறம் வந்து வல்லினம் எழுத்து வரும். மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல், நான்காம் வேற்றுமை உறுப்புக்கும் வல்லினம் மிகும். அதேமாதிரி ஆறாம் வேற்றுமை உறுப்புக்கும் வல்லினம் மிகும். ஆறாம் வேற்றுமை உறுப்பு பார்த்தோம்னா புலித்தோல், ஆக்சுவலி என்னென்னா புலியினது தோல்னு வரும். புலியினது தோல், அதான் தோல், அதுங்க மறைஞ்சிருக்கு, அது புலித்தோல். இது ஆறாம் வேற்றுமை உறுப்பு, இதுக்கும் வல்லினம் மிகும். அது பார்த்தீங்கன்னா என ஆக அப்படிங்கிற சொல்லுறுப்புக்கு பின் வல்லினம் மிகும். என கேட்டார், வருவதாக கூறு. ஸோ இதுக்கு முன்னாடியும் வல்லின எழுத்து வரும். அதற்கு, இதற்கு, எதற்கு சொல்லிக்கு பின்னாடியும் வல்லின எழுத்து வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஆ, அந்த, இ, எந்த, ஏ, இந்த மாதிரி எழுத்து பார்த்தோம். அதுக்கு பின்னாடியே வல்லினம் மிகும். இங்கே அதுமாதிரி அதற்கு, இதற்கு, எதற்கு, இது சொல்லுக்கு பின்னாடியும் வல்லின எழுத்துக்கள் வரும். இனி தனி, இது சொல்லுக்கு பின்னாடியும் வல்லின எழுத்து வரும். இனி காண்போம், தனி சிறப்பு. மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். இப்போ மிக பெரியவர் என்றிருக்கு. அப்போ மிக பெரியவர், இந்த மிக அப்படி சொல்லுக்கு வந்தால் அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும். இதில் பார்த்தோம்னா மிக பெரியவன் இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து மிக நன்று அப்படின்னா இந்து வருமா, வராது. ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், அந்த இடத்துல கச தப அந்த வரிசை இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வல்லினம் மிகும். இங்கே நான் இருக்குது, அப்போது இது வராது. இப்படி இல்லாமல் மிக கடினம் அப்படி இருந்துச்சுன்னா மிக கடினம். இப்போ என்ன வரும், இங்கே கசதப் அந்த எழுத்து இருக்குது, அப்போங்கன்னா கண்டிப்பாக இக்கு வரும். அது எண் இருப்பு, எண் பெயருக்கு பின்னாடியே வல்லினம் மிகும். 8 தொகை இத்து வரும். 10 அதுக்கப்புறம் இப்போ வரும். 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு, 14 கீழ்கணக்கு, அப்போ இக்கு வருங்க. இக்கு கீழ்கணக்கு அப்படின்னு வரும். 14 கீழ்கணக்கு, இந்த நம்பர் அந்த எழுத்து இருக்கோ அதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். ஓரெழுத்து சொல்லுக்கு மொழிக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். ஓரெழுத்து சொல், இப்போ தீ, பூ, பை, இந்த மாதிரி எழுத்துக்கு அடுத்து வரதும் வல்லின எழுத்துக்கள் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லின எழுத்துக்கள் மிகும். ஈறுகட்டது இப்போ வந்து இது கூவா குயில்னு இருக்குது. ஆக்சுவலி எப்படி வரும்னா இது வந்து கூவாத குயில்னு வரும். கூவாத குயில் அப்படின்னு வரும். இது தான் வந்து மறைஞ்சிருக்கு. இப்போ கூவா குயில்னாலும் கூவாத குயில்னாலும் ஒரே மீனிங் தான். இப்போ தான் வந்து மறைஞ்சிருக்கணும், இதுதான் வந்து ஈறு கெட்டு போயிருக்கு. ஸோ அது ஈறுகட்ட இதுமாதிரி பேசும். இதுமாதிரி பேசுனா இப்போ கூவம், குயிலுங்கிறது கூவும், பட் இங்கே இருக்குது கூவாத குயில்னு போட்டிருக்கு. இப்போ வந்து எதிர்மறை பெயரச்சம். இந்த மாதிரி இடத்துலையும் வந்து வல்லினம் மிகும். கூவா குயில், ஓடா குதிரை, பாடா, இதேமாதிரி வரும். அதுக்கடுத்து வந்து வன்தொடர் கூட்டில் மொழிக்கு பின் வல்லினம் மிகும். வன்தொடர்னா இப்போ கேட்டு கொண்டான், விட்டு சென்றான், இந்த இடத்துல பார்த்தோம்னா வல்லின எழுத்து வரும். கசட தபர, கசட தபர, இந்த எழுத்து இங்கே வார்த்தையோட முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா வல்லின எழுத்துக்கள் வரும். வார்த்தையோட இறுதியில் இந்த எழுத்துக்கள் வந்துச்சுன்னா, இந்த வரிகள் வந்ததுன்னா அதுக்கடுத்து வல்லினம் மிகும். இப்போ வந்து கேட்டு கொன்றான், விட்டு சென்றான் அப்படிங்கிறதுலாம் அதேமாதிரி. அடுத்து அகரேகரை ஈட்டு வினையச்சத்துக்கு பின் வல்லினம் மிகும். ஆட சொன்னான், இப்போ ஆட இந்த டாங்க எப்படி இல்லைன்னா 8 கூட்டல் ஆ, அப்போ இங்கே வந்து இது வந்து அகர ஈற்று,
அதே ஓடி போனால் வந்து ஓடி எப்படி எழுதலாம்னா ஓடி டி குட்டல் இ இட்டு குட்டல் இ ஓடி இட்டு குட்டல் இ அதான் டி. இப்போ இதில் வந்து இகர வருது. ஸோ இந்த அகர இகர இந்த ஈட்டுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும். ஏற்கனவே பார்த்தோம் புலித்தோல் புலினது தோல் பார்த்துச்சு. ஆரம்பற்றமை உறுப்பு. திசை பெயர் இப்போ கிழக்கு பகுதி வடக்கு இந்த வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு கண்டிப்பாக அதுக்கு அடுத்து என்ன வரணும்னா இந்த இடத்துல வல்லினம் மிளகும். இப்போ வடக்கு தெரு அப்படின்னா அதுக்கடுத்து என்ன வரணும் வடக்கு இத்து வரும். வடக்கு இத்து போட்டு தெரு போகணும். ஏன்னா இது ஏன்னா கசட தபர அந்த தா வரிசை வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல இத்து வரும். அப்படியும் வரலாம். இல்லை இந்த திசைக்கு பின்னாடியும் வல்லினம் எழுத்துக்கள் வரணும். இருபெயரோட பண்புத்தொகை மல்லிகைப்பூ திங்கட்கிழமை. இப்போ புதுப்பெயருங்கிறது பூ. அந்த பூவில் ஒன்று தான் வந்து மல்லிகைன்னு சொல்கிறது. ஒரு பூ மல்லிகை. இப்போ மல்லிகை பூங்கிறது வந்து இருபெயரோட பண்புத்தொகை. அதுமாதிரியே திங்கள் அப்படிங்கிறது மாதத்தோடு குறிக்கும். திங்கள்னா மாதம். அதில் ஒரு மாதம் தான் அது சித்திரை மாதம். சித்திரை திங்கள்ங்கிறது இருபெயரோட பண்புத்தொகை. இந்த மாதிரி இடத்துலையும் வல்லினம் மிகும். தாமரை பாதம் ஓமை தொகை. தாமரை போன்ற பாதம். இந்த போன்றங்கிற உறுப்பு மகந்திருக்கு. தாமரை போன்ற பாதம் அதாவது ஓமை தொகை. இந்த இதில் கண்டிப்பாக இப்போ வரும். சால தவ தட குல அப்படிங்கிற உரிச்சொலுக்கு பின் வல்லினம் மிகும். சால இப்போ பேசினார். தவ சிறிது. அதுமாரி தனி குற்றெழுத்துக்கு அடுத்து ஆகார எழுத்து வறுமையின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்துனா இப்போ நிலா இது நீங்கிறது குற்றெழுத்து. அதுக்கடுத்து லா அப்படிங்கிறது ஆகார எழுத்து. ஆகாரணும் வச்சு இது குறில் எழுத்து. இது இந்த ஆ வரிசை வருது. ஆ வரிசையில் கா 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 ஞா சா டா நா அந்த வரிசையில் உங்கிறது லா. அப்போ வந்து ஆகார வரிசை வருது. குற்றெழுத்து அப்புறம் ஆகாரம். குற்றெழுத்து கா ஆகாரம் கா. ஸோ இந்த இடத்துலையும் வல்லினம் மிகும். சில உருவக சொல்லையும் வல்லினம் மிகும். உருவக சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்க்கை படகு. வாழ்க்கை படகு கூட ஒப்பிடுறாங்க. இதுதான் உருவகம். உலகப்பந்து. உலகத்தில் இந்த பந்து பேர் ஒப்பிடுறாங்க. இது உலகப்பந்து. எத்தனை பேர் இடத்துலையும் இந்த உருவக சொல்லையும் வல்லினம் மிகும். தேங்க்யூ.